சொல்லுங்க. அ இந்த அட்ரஸ் இந்த இடமா? போயிடலாம். உட்காருங்க. போலாம். வாங்கக்கா. ம். எப்படிக்கா இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ம். லாஸ்ட்டா உன்னை காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தது. இப்ப பாரு பெரிய பொண்ணாயிட்ட. ஆமால. பெரிய பொண்ணு மாதிரி இருக்கேன்ல. சரி பேக் குடுங்க. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல குடுங்கக்கா. வாங்க. உட்காருங்கக்கா. இவ்ளோ பெரிய வீட்ல தனியாவா இருக்க? இல்ல, இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்க 4 பேரும் ஷேரிங்ல இருக்கோம். ஷேரிங்னா? ஷேரிங்னா நான் மட்டும் பே பண்ண மாட்டேன். நாங்க 4 பேரும் ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுவோம். ஓ! ஹிந்து வீடு மாரி தெரியுது. ஆமாக்கா. என் ஃப்ரெண்ட் அவ ஹிந்து தான். இந்த காலத்துல தங்குறதுக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ரிலீஜன்லாம் பார்த்துட்டு இருந்தா சுத்தமா வேலைக்கு ஆகாதுக்கா. இல்ல, நீ வேற ஷேரிங்ல இருக்கேன்னு சொல்ற. நான் வேற எதுக்கு உனக்கு பாடணும்? ச்சே அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா. இன்ஃபேக்ட் அத்தை ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஊரில் ஏதோ லேண்ட் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதோட 2-3 மாசமா அங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நீங்களும் 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வெளியே வரீங்க. எனக்கு கால் பண்ணி என்னால் இப்போ பார்த்துக்க முடியாது, நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் அத்தை இப்படி கேட்டது எனக்கு செம்ம கோவம்க்கா. நான் அத்தைக்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுட்டேன், ஏன் அத்தை இப்படிலாம் கேட்குறீங்க, அக்காவை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்க போறா அப்படி இப்படின்னு செம்ம கோவத்தில் பேசிட்டேன்க்கா. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டோட அட்ரஸே கொடுத்தேன். நீ வேற அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன்க்கா, நான் அத்தைக்கிட்ட அட்ரஸ் கொடுத்துருந்தேனே, அதோட இந்த வீட்டோட லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தேனே. நீங்கள் லொக்கேஷன் போட்டிருந்தாலே கரெக்டாக காமிச்சிருக்கோம்ல. நல்லா ஃபோன் யூஸ் பண்ணுறதே இல்லைம்மா. ஃபோன்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. மை காட், ஃபோனே யூஸ் பண்ண மாட்டீங்களா? என்னக்கா சொல்கிறீங்க? எப்படி? யூசி மொனாஸ்ட்ரியில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான நெசசிட்டிஸே இல்லை. அப்புறம் எதுக்கு? அண்ட் வி ஆர் டோட்லி அவே ஃப்ரம் த அவுட்டர் வேர்ல்ட். இந்த காலத்தில் ஃபோனே யூஸ் பண்ணாமல் இருந்தால் தே see you like a god, you know. என்னால் 2 நாள் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது தெரியுமா? எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன். பட் நீங்கள்லாம் எப்படி தான் வாழ்கிறீங்களோ. சரிக்கா, நான் பேசிகிட்டு இருந்தா பேசிகிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நோ ப்ராப்ளம். சரிக்கா. அக்கா இல்லைக்கா, எதுனாலும் ஃப்ரீயாக கேளுங்க. மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம். என்னதான் பெரிய பொண்ணு மாதிரி வளர்ந்துட்டாலும் சின்ன வயசில் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைம் எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்குது. தயவு செஞ்சு 3வது மனுஷியாக மட்டும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஓகேக்கா, பாய். சரி. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஓப்பன் டெரஸில் இந்த லிட்டில் ப்ரீசஸோட சூடாக ஒரு கப் காஃபி குடிக்கும் போது தான் இட் மேக்ஸ் வேர்ட் ட்ரிங்கிங் காஃபி. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.
செம்மையா இருக்குல்ல? அக்கா, நான் இது சும்மா தான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் லைஃபே மீனிங்ஃபுல்லாக மாற்றுது. பட் இதெல்லாம் விட்டுட்டு கடவுளே கதின்னு வாழ்றது எப்படிக்கா? கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஆக்னஸ், உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த ஜீசஸ் தான். வி ஆல் ஆர் இன் டெட். நம்ம எல்லாரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். பட் என்ன மாதிரி கொஞ்சம் பேர் தான் இந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் ஐம் சாக்ரிஃபைசிங் மை செல்ஃப், பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹாவ் டு டூ இட். அப்போ தான் ஆஃப்டர் லைஃப்பில் நம்ம ஜீசஸோட ஹெவனில் போயிருப்போம்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே பண்ணாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் பண்ணிட்டு நரகத்துக்கே போயிடலாம். ஐயோ அக்கா, ப்ளீஸ் டோன்ட் கெட் ஹர்ட். ஐம் ஜஸ்ட் கிட்டிங். இட்ஸ் ஓகே. அக்கா, this is Preeti, Arun, அது விஷ்ணு. Hi. Guys, this is Maria, my cousin. ஆல் ரைட், டின்னருக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ஏம்மா, தோசை கிசை நீ சாவடிக்காதீங்கம்மா. இன்னைக்காச்சும் தான் நல்லா தான் செய்யுங்க. ஏடா, டெய்லியும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு தரதே நாங்கள் தான். என்னமோ ஓவராக அழுத்துக்கிறேன். மச்சான், நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு வாரம் மேலே இருக்காது? ஆமாம்ல, லெட்ஸ் ஹேவ் நான்வெஜ். ஆளுக்கு ஒரு பிரியாணி. பிரியாணினா எனக்கு ஓகே தான்ப்பா. உங்களுக்கு ஓகேல? Bread and milk is enough for me. அக்கா, நீங்கள் அப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? We are not supposed to eat. எப்போவாது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம். லக்ஸூரியஸ் ஃபுட் எதுவும் நாங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம எல்லாருமே வெஜ்ஜே சாப்பிடலாம். சிம்பிள். ஓகே கைஸ்? ப்ளீஸ், எனக்காக யார் எதுவும் மாற்றிக்காதீங்க. ஐ ஃபீல் கில்ட்டி அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பிட்டி மீ. எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு அண்ட் எங்களோட லைஃப் டைம் ரொட்டீனே இதுதான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. வி ஆர் ஓகே வித் இட். சிஸ்டர், நான் உனக்கு கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? நீங்கள் பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்களே. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? டே லூஸு, மூடிட்டு இருக்கியா? சாரிக்கா, அவன் இப்படி தான் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இட்ஸ் ஓகே. நான் எதுக்கு கேட்டேன்னா, இந்த அன்பே சிவம் படத்தில் பார்த்தீங்கன்னா நன்னாவரங்க எல்லாரையும் வயசானவங்க தான் காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்களே, அதான் ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் கேட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சிஸ்டர், நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் நல்லா இருப்பீங்க? வருஷம்லாம் இல்லை, லைஃப் டைம் அங்கே தான் இருக்கணும். We have taken our oaths to work for Jesus. வாட், லைஃப் ஃபுல்லாவா? எப்படி சிஸ்டர்? அப்போ உங்களை கொஞ்ச நாள் தான் வெளில போக விடுவாங்களா? ஒரு வருஷத்துக்கு 4 to 5 days வரைக்கும் வெளியே வரலாம். அதோடு இல்லாமல் நான் ஒரு 5 years அங்கேருந்து வெளியே வரல. பட் ஏதோ இந்த டைம் தான் வெளியே வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கதே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களை வெளியே அலோவ் பண்ணுவாங்களா? எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஒரு நன்னானதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு.
ஏன் வெளியே போகிறேன்னு கேட்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ரீசன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கெல்லாம் பேசாமல் அங்கே இருந்துடலான்னு தோணும். டேய், நான் ஒன்று சொன்னால் நீங்கள்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. அக்கா ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அவங்க ஃபோன் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது தெரியுமா? என்னடா ஃபோன் இல்லாமல் எப்படிக்கா? நான்லாம் செத்தே போயிடுவேன். இப்படிலாம் வாழ்றதுக்கு தனி கட்ஸ் வேணும். கிரேட் சிஸ்டர் நீங்கள். இவ்வளோதான் இருக்காளே, எப்போ பாரு ஃபோனை கையிலேயே வச்சுக்கிட்டு. ஷட் அப், சாப்பிடு. கொடுங்கக்கா, நான் வாஷ் பண்ணுறேன். வேணா நான் அட கொடுங்கக்கா, நான் வாஷ். ப்ளீஸ், நானே வாஷ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் வாஷ் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு கம்பெனி தரேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னேன், பட் ஜென்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லலையே. ஐயோ சாரிக்கா, நான் சொல்லணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன். அண்ட் நீங்கள் வேறு ஜென்ஸ்லாம் சொல்லி பெரிய பசங்க ஆக்கிடாதீங்க. ஏன் வயசு தான் ஆகுது அவனுங்களுக்கு. உங்களை விட வயசு கம்மி தான். உங்களுக்கு தம்பி மாதிரி. எனிவே சாரிக்கா, சொல்லணும்னு நினச்சேன், பரவாயில்ல, மறந்துட்டேன். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க, பட் இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல? ஆக்சுவலி நாங்கள் லிவனில் இருக்கோம். லிவன்னா? லிவன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகேனா ஒன்றா இருப்போம். அதுவே நல்லபடியாக போச்சுன்னா கல்யாணம் பண்ணிப்போம். இப்போதைக்கு எனக்கு அவனுக்கு நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் அவன் செம்ம கேரக்டர். நான் எவ்வளோதான் கோமா ஹர்ட் பண்ணுற மாதிரி திட்டினாலும் எண்ட் ஆஃப் த டே எங்கிட்டே வந்துடுவான். ஹோப்ஃபுல்லி நல்லா போயிட்டுருக்கு. லெட்ஸ் see. பட் அவன் ஹிந்துவா? ஆக்சுவலி அக்கா, எனக்கு இந்த ரிலீஜியன், கேஸ்ட் இந்த மாதிரி புல்ஷிட்லலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நம்ம யார் கூட இருந்தால் நம்ம லைஃப் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குமோ அவங்க கூட நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தாண்டி அவன் எந்த கேஸ்டாக இருக்கிறான் அப்படிங்கிறது என்னோட ப்ராப்ளம் கிடையாது. ஐ டோன்ட் மைண்ட். அக்கா, நான் கேட் லாக் பண்ணிட்டேன். நீங்கள் டோர் லாக் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால். சாரிக்கா, நான் மேலே தான் இருப்பேன். நீங்கள் மேலே வாங்க, நான் ஃபஸ்ட் ரூமில் இருப்பேன், சரியா? அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சொந்தக்காரங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. குட் நைட்க்கா. குட் நைட்.
சாரி. ஐயோ, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். காலங்காத்தால உங்களை எழுப்பி தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் எப்போல்லாம் எனக்கு காஃபி போடுறேனோ அப்போல்லாம் சேர்ந்து அவளுக்கும் காஃபி போடணும். இல்லைனா செம்மையாக சண்டை போடுவா. நானும் யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் எழுந்துடுவேன். பட் இது புது இடம்ன்றதுனால நைட்டு லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சிஸ்டர் காஃபி போடுறேன். பரவாயில்ல, வேணாம். அட போங்க சிஸ்டர், நீங்கள் போய் ப்ரஷ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கும் சேர்த்து போட்டு வைக்கிறேன். இந்தாங்க சிஸ்டர். பரவாயில்ல. புடிங்க. பாய்க்கா. சிஸ்டர் பாய் சிஸ்டர். பிரீத்தி நில்ல. ஏய், யாருமே சாப்பிடாமலே போறீங்க? கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறோண்டி. சரி, பைக்ல போகும்போது கேர்ஃபுல்லா போகணும், சரியா? ஹே, பார்த்து பொறுமையா போ, சரியா? சரி பாய் சிஸ்டர். குட் மார்னிங்க்கா. இவங்களை கிளப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமாம் ஆக்னஸ், உங்கள் பக்கத்தில் சர்ச் ஏதாவது இருக்கா? இருக்குக்கா, பட் நான் ரூட் சொன்னால் நீங்கள் சரியாக போயிடுவீங்களான்னு தெரியல. நான் வேணா கூட வரவா? ஆக்னஸ், நான் ஒன்றும் தெரியாது, குழந்தை கிடையாது, சரியா? ஐயோ அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நானும் சீரியஸாக சொல்ல, சும்மா தான் சொன்னேன். சரி ஓகே, நான் ரூட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆமென். ஏய், பயங்கர வெயில்மா சென்னையில். அஃப்கோர்ஸ், நம்ம இருக்கிறது எங்க? சென்னை.
இட்ஸ் ஆல்வேஸ் ஹாட் ஹியர். அக்கா, சொல்லுமா. சாரிக்கா. இட்ஸ் ஓகே. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை இப்போ தான் பார்க்குறேன். அதோட நன்னா வேற ஆயிட்டீங்க. நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்கக்கா. மாறிட்டனா? ஏன் அப்படி சொல்ற? மாறிட்டீங்க இன் த சென்ஸ், அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க. பட் இப்போ ரொம்ப சைலண்டாகவே இருக்கீங்க. ஏதோ யோசிச்சு யோசிச்சு தயங்கி தயங்கி. ஐ கேன் சென்ஸ் இட்கா. ஏதோ கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. ஃப்ரீயாகவே இருக்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்லைம்மா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அண்ட் ஐம் ஹாப்பி. நீங்கள் இந்த பிளாக் ட்ரெஸ் மட்டும்தான் போடணுமா? வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதா? ஆமாம், வேற எந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டோம். வந்ததுலேருந்து இதை தான் சொல்கிறீங்க. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கான்வென்ட்ல இருந்த மாதிரி தெரியல, ஏதோ ப்ரிசனில் இருந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள். பட் உங்களால் எப்படி ஒரு லைஃப் வாழ முடியும்னு யோசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குக்கா. எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. Circumstances and time changes everything. For me, I don't mind what the circumstance and the time is. என்னை பொறுத்த வரைக்கும் I want to live the moment. அவ்வளோதான். சரி, ஓகே, நீங்கள் இருங்க, நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் போடுறீங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, தட்ஸ் இட். No, Agnes, please. I've taken yours. வெறும் இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுனால மட்டும் நீங்கள் சின்னோ பாவமோ பண்ணிட்டு தான் அர்த்தம் கிடையாது. சின் பாவம் அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நீங்கள் போட்டிருக்கிற இந்த பிளாக் ட்ரெஸ் மாதிரி அது ஒரு நார்மல் ட்ரெஸ் தான். நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போடுறீங்க. ஓகே? வேணா அக்னஸ். Agnes. இருங்கக்கா, லைட் போடுறேன். செம்ம அழகாக இருக்கீங்கக்கா. இவ்வளோ நாள் இந்த பிளாக் ட்ரெஸ்க்குள்ளே தான் இதை மறைச்சி வச்சுருந்தீங்களா? நான் என்ன இவ்வளோ அழகாக பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா ஆக்னஸ்? ஓகேக்கா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கீழே போய் கேட் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். அக்கா, செம்மையாக இருக்கீங்கக்கா. மூவாரா தானா இது? உண்மையிலே வேற லெவல் இருக்கீங்க. இப்படியே வெளில போனால் அவ்வளோதான். நேற்று நானும் அவளும் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இன்னும் 3 நாள் தான் இங்கே இருப்பீங்கன்னு சொன்னான். ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே, எல்லாருக்கும் வீக்கெண்டு தான். நாங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். உங்களுக்கு எங்கே போனால் சொல்லுங்கள், போகலாம். எனக்கா எதுக்கு? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்கக்கா. நாங்களும் எல்லாரும் ஒன்றா வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் பீச் போய் எவ்வளோ நாள் ஆகுது? நான்
பீச் போய் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். அப்போ ஓகே, கன்ஃபார்ம் நாளைக்கு பீச் போகிறோம். ஓகே. ஓகே தான். ம். சரி ஓகே கைஸ், பிளான் ஃபிக்ஸில் பேத்தி வா மேலே போகலாம். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு சொன்னா தான் வருவியா? நேற்று பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் டவுட் இருக்குடி, வாடி. அப்படி என்ன டவுட்ஸாக இருக்கு? அந்த ப்ரோக்ராமிங் பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கு. இப்போ நீ வரியா இல்லையா? டேய், வீக்கெண்ட் ஆனால் போதுமே உனக்கு. சார் நானாச்சும் பரவாயில்ல, வீக்கெண்ட் தான். ஆனால் சார் டெய்லி போடா. டேய், வாடி போடா டேய். கூப்பிட்டு டேய், ஒரு வர மாட்டியாப்பா? நீயும் வரியா? போய் தூங்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்கு. நீ போ, நான் வரேன். சரி ஓகே. குட் நைட் சிஸ்டர். அக்கா, அவங்க சும்மா ஜாலியாக தான் பேசினாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கல? நோ. ஆமென். நீங்கள் ஏக்கா இதெல்லாம் பண்ணுறீங்க? பரவாயில்ல. தேங்க்ஸ். ப்ளீஸ் லார்ட், எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வர வைக்காதீங்க. ஐம் நாட் ஸ்டேபிள். ப்ளீஸ் கண்ட்ரோல் மீ. டேக் மீ இன் யுவர் ஹேண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வர வைக்காதீங்க. ப்ளீஸ் பிக். சொல்ல. அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் இன்னும் 2 நாள் தான் இங்கே இருப்பீங்க. அதான் பீச் போயிட்டு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டாக் மாதிரி உட்காந்து பேசலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேசலான்னா யாரும் சும்மா உட்காந்து பேச மாட்டாங்க. லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே உங்களுக்கு ஒரு சின்ன சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரியும் இருக்கும். அதனால தான் நீங்கள் அன்னிஸ் ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னா. ஆக்னஸ், நீ மட்டும் இல்லை, நீங்கள் யாரும் எனக்காக என் பர்மிஷன் கேட்டு எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் இது உங்கள் வீடு. ஐம் ஜஸ்ட் அ கெஸ்ட் யா. ஏய் வா கிளம்பலாம். எப்படியும் நீ கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் மேலே ஆக்கிடுவேன். வா. மூடு, நீ போ, நான் வரேன். ஏய் என்ன ரெடி வாங்கலாம்? ஏய் biscuit try பண்ணலாமா? கிளம்பு. அக்கா,
உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. சரி ஓகே, அப்போ மேலே வாங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி. இல்லைம்மா வேணாம், நான் இதுலேயே வரேன். ஏன்க்கா எவ்வளோ நாள் கழிச்சு வெளியே வரீங்க? வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கோங்கக்கா. இல்லை அக்னஸ் வேணாம், நீ ஃபீல் பண்ணாத, நீ போய் ரெடியாக போ. ஏ மச்சான், நாங்கள் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்துடும்டா. சரி வரேன். அக்காவை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. ஏன்? அவங்களும் நம்மள மாதிரி நார்மல் லைஃப் வாழணும்னு நினைக்கிறாங்க போல. பட் நன்னா இருக்கிறதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. நீயே யோசிச்சு பாரு, ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டால் பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். என்னைக்கோ ஒரு நாள் அத்தை என்கிட்ட சொன்னாங்க, நன்னாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். அந்த ஒரு வருஷம் நீங்கள் நார்மல் லைஃப் வாழுங்கன்னு சொல்லிடுவாங்களாம். அந்த நார்மல் லைஃப் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் திரும்பி வந்து நன்னாயிடலாம். தென் உங்கள் லைஃப்பை இயேசுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒப்படைச்சிடணும். அத்தை இதை சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி, எப்படி எல்லா ஃபீலிங்ஸையும் ஒரு வருஷத்தில் அனுபவிக்க முடியும்? என்ன கேட்டால் பசங்களோட பொண்ணுங்களுக்கு தான் எல்லா ஃபீலிங்ஸும் அதிகமாக இருக்கும். லவ் ஃபீல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தனை போய் லவ் பண்ண முடியுமா? இல்லை செக்ஸ் ஃபீல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தங்க கூட போய் செக்ஸ் வச்சுக்க முடியுமா? நான் கேட்டதுலே ஒன் ஆஃப் த டம்மஸ்ட் ஐடியானா இதுவாக தான் இருக்க முடியும். நைட்டு 2-3 வாட்டிக்கு மேலே பண்ணா உனக்கே பத்த மாட்டேங்குது. நீ எல்லாம் நன்னா ஆயிட்டா யோசிச்சு பாரு. டப்பா டான்ஸ் ஆடிடாது. சீ நாயே, பயமோட. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ எதை பற்றி சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர் உலகத்துக்காகலாம் நல்லா வாழ முடியாது. ஐம் ஹாப்பி வித் திஸ் லைஃப். அக்கா வாங்க போலாம், வாங்க போலாம். டேய் லூசு, அறிவில பார்த்து பிடி. சாரி ப்ரோ. என்னக்கா பயந்துட்டீங்களா? உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லு, பைக் கிட்ட வர சொல்லு. இரு, கால் பண்ணி சொல்கிறேன். வாங்கக்கா போலாம், வாங்க போலாம். சிஸ்டர், can you please bless us? ஓகே. தேங்க்யூ. ஹே, எல்லாம் ரெடியாக இருக்கு, எங்கடி போகிறேன்? அக்காவை கூட்டிட்டு வந்தேன். இவ்வளோ ஊற்றிருக்க. அக்கா வாங்கக்கா, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். இல்லைம்மா நான் வரல, நீ போ. என்னக்கா இப்படி சொல்றீங்க? அட வாங்கக்கா. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. என்னாச்சுக்கா, உடம்பு சரியில்லையா? இல்லை, எனக்கு ஏதோ அப்செட்டாக இருக்கு. அட வாங்கக்கா, மேலே வந்து ஜாலியாக பேசினா எல்லாம் சரியாயிடும். வாங்க. இல்லைம்மா நான் வரல. இன்னும் 2 நாள் தான் அங்கே இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பார்ப்பேன்னு கூட தெரியாது. வாங்கக்கா, வாங்க. Cheers. ஏய் என்னங்கடி 2 பேரும் ஒரே கல்ப்பில் அடிக்கிறீங்க? நாங்களே இங்கே பொறுமையாக தானே குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் மூடு. சரி, நம்மள விட்டு அப்பப்போ தனியாக போடுதுங்க போல. அக்கா, இன்னும் 2 நாள் தான் நீங்கள் இங்கே இருப்பீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமேக்கா.
போய் தான் ஆகணும். சிஸ்டர் அப்போ இதோட ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவீங்களா சிஸ்டர்? ஆமாம். சிஸ்டர் அதெல்லாம் இருக்க முடியாதுன்னு போங்கன்னா வந்துருங்க சிஸ்டர். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் அனதர் ரவுண்ட். அக்னஸ், ம் நான் கீழே போகிறேன், நீங்களா கண்டினியூ பண்ணுறீங்களா? சரிக்கா நீங்கள் போங்க. சாரி, தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன். இன்னும் ஒரு நாள் தான் நீங்கள் இருப்பீங்களா? எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக பார்த்தீங்களே. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. சும்மா சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதான்.
டேய் எவ்வளோ நேரம்டா உன்னை கூப்பிடுறது? ஏய் தண்ணி அடிக்க வந்த நகர. அக்கா கேட்டேன், பூட்டியாச்சு. நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. அது சொல்லிட்டு போல தான் வந்தேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். லார்ட் ப்ளீஸ் forgive me லார்ட். நான் தெரியாம இந்த பாவத்தை பண்ணிட்டேன். ப்ளீஸ் forgive me லார்ட். இந்த மாதிரி தாட்ஸ் வர வேண்டாம். நீ எவ்வளோ தூரம் கேட்டிருப்பேன். என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன். இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் எனக்கு செய்யலைண்ணா. ப்ளீஸ் மேக் மீ பியூர். Please make me holy. Please don't leave me in the dark. Please don't punish me. எங்கக்கா கிளம்புறீங்க? நான் திருப்பி கான்வென்ட்கே போகிறேன். நாளைக்கு தானே கிளம்புற சொன்னீங்க, இன்னைக்கே கிளம்புறீங்க? இல்லை அக்னஸ், நான் போகணும். எனக்கா இப்படி திடீர்னு கிளம்புறீங்க? இன்னும் யாரும் எழுந்துக்க கூட இல்லை. இருங்க, நான் போய் எழுப்புறேன். இல்லை வேண்டாம், நீ அப்புறமாவே அவங்க கிட்ட சொல்லிக்கோ. சரி, அப்போ நான் வரேன். சரி, எனக்கு காஃபி மட்டுமாச்சும் போட்டு தரேன், அதாச்சும் குடிச்சிட்டு போங்க. வேண்டாம், நான் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். என்னக்கா இப்படி அவசர அவசரமாக கிளம்புறீங்களே? பார்த்து பத்திரமா போங்க. இதுக்கப்புறம் உங்களை எப்போ பார்க்க போறேன்னோ தெரியல. மிஸ் யூ. எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, நாளைக்கு நீ கான்வென்ட்ல இருக்கணுமே, லேட் ஆச்சுன்னா உன்னை தேட மாட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, அந்த கர்த்தரோரால நான் நல்லா இருக்கேன். சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அப்ப நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து தூங்கு. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, டயர்டா இருப்ப. எந்திரி வா. அம்மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம். நீ முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து படு. எந்திரி.
வாம்மா, இட்லி சூடா இருக்கு, சாப்பிடலாம். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ உள்ள வா. உட்காரு. ம். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்க, நீ பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, என்னதான் பேசணும் சொல்லு. இல்லைம்மா, எனக்கு கொஞ்ச நாளா கெட்ட கெட்ட விஷயங்கள் மனசுல வருது. ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அதெல்லாம் இல்லைம்மா. எனக்கு எனக்கு எல்லார் மாதிரி நார்மலான வாழ்க்கை வாழணும்னு ஆசையா இருக்கு. என்னடி பேசுற நீ? நீ பேசுறத பார்த்தா இனிமே கான்வென்ட்டுக்கே போகக்கூடாத முடிவு எடுத்திருக்க போல இருக்கு. இல்லைம்மா, மனசுல இவ்வளோ குழப்பத்தை வச்சுட்டு எனக்கு எப்படி திருப்பி போகிறதுன்னு தெரியல. நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் கன்னிகாஸ்திரியா போனதே இல்லை. என் பொண்ணு கன்னிகாஸ்திரின்னு நான் எல்லார்கிட்டையும் பெருமையா பேசிட்டு இருக்கேன். அந்த இயேசுவே வந்து எனக்கு சேவை செய்யின்னு உன்னை கூப்பிட்டுருக்கார். இது உனக்கு கிடைச்ச வரம். யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்போ உன் பொண்ணோட சந்தோஷத்தை பத்திலாம் உனக்கு கவலை இல்லைல்ல? ஊர் உலகம் சொந்தக்காரங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பல்ல? நான்லாம் உனக்கு சந்தோஷமா இருந்தா என்ன, செத்தா என்ன இல்ல? எம்மாடி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஊர்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாருமேவா கன்னிகாஸ்திரி ஆயிட்டாங்க? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுமா? உனக்கு அது இருக்கு. ஐயோ சாமி, எனக்கு அது குடுப்பனி வேணாம், ஒரு மண்ணு வேணாம். என்ன ஒரு சராசரி பொண்ணா வாழ விடுங்க, அது போதும். ஒரு பொண்ணா இவ்வளோ வருஷமா இல்லை ஆசை பாசத்தையும் அடக்கி உள்ளே வச்சுட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாம பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாம குறுகி போய் உள்ள உட்காந்துருக்கேன். என் வழியெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாதுமா. ஏசு ஏசுன்னு சொல்றிய, உனக்கு அவ்வளோ பக்தி இருந்தா நீ கன்னியாஸ்திரியா போயிருக்க வேண்டியது தானே? என் வயசுல எல்லாத்தையும் நீ மட்டும் அனுபவிச்சல, எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமையா நீ என்ன பெத்த? ஏன் எனக்குலாம் அந்த ஆசை வரவே கூடாதா? இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ல வர? இனிமே கன்னிகாஸ்திரியே இருக்க மாட்டேங்கிறியா? இனிமே நான் நினைச்சாலே என்னால அந்த இடத்துக்கு திருப்பி போக முடியாதுமா. ஒரு ஆம்பளையோட கையும் உடம்புல பட்டுருச்சு.